ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி எக் மலாய் கறி. தேவையான பொருட்கள்: பால் 200 ml, முட்டை 4, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். லேசாக கிளறி விடுங்க. லேசாக வதங்கினதும் நான் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 10 to 15 minutes ஆகும் நல்லா சுருண்டு வர்றதுக்கு. இது பக்கத்திலே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு. இது குக் ஆகிற டைமில் நான் அப்படியே சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 15 minutes ஆச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா பாலோட அந்த வெங்காய பேஸ்ட் நல்லா கலந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஸ்பைஸ் கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்ச முட்டையை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை ஆட் பண்ணி ரொம்ப கிளறிடக்கூடாது, முட்டையெல்லாம் உடஞ்சிரும். அதனால் முட்டையை ஆட் பண்ணி அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க, ஒரு 2 minutes மட்டும். கிரேவி நல்லா திக்காகி ஆயில் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி. சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.